எல்லோருக்கும் வணக்கம்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கவிதை பேழை முத்தொள்ளாயிரம். அதுதான் பார்க்க போகிறோம். நுழையும் முன் ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாது இடம்பெற்றது. முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. அதாவது நுழையும் முள்ள என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பொதுவாகவே ஒரு நாட்டோட வளத்தை பாடுறத புலவர்கள் ஒரு மரபாகவே வச்சுட்டு வராங்க. ஒரு நாடு, ஒரு மன்னன் இருக்கிறான் அப்படின்னு வந்ததுன்னா அந்த நாட்டினுடைய வளத்தை பாடுறது கண்டிப்பாக பாடுவார்கள் எல்லா இலக்கியத்திலையும். அதுவும் பிற்கால காப்பியங்கள்லாம் இருக்குது, சங்ககால காப்பியங்கள்லையும் மரபாக இருந்துட்டு, பிற்கால காப்பியங்களில் தவறாமல் இதை இடம்பெற்று தான் இருந்தது. முத்தொள்ளாயிரம் அது பேர் 3 தொள்ளாயிரம். சரியா? யாரு என்னென்னா சேரன், சோழன், பாண்டியம் இந்த 3 அரசர்களுடைய நாட்டு வளங்கள் எல்லாமே, அவர்களுடைய புகழ் எல்லாமே இந்த முத்தொள்ளாயிரத்தில் பார்க்கலாம். 3 தொள்ளாயிரம், 900 பாடல் சேரன், 900 பாடல்கள் சோழன், 900 பாடல்கள் பாண்டியன் என்று பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவர்களுடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறதாம். எப்படி நயம்னா அழகு, அந்த அளவு அழகாக சொல்லியிருக்கிறாங்களாம். சரி, இந்த முத்தொள்ளாயிரம் பாடலுக்குள்ளே போகலாமா நம்ம? முதல்ல சேரநாடு. இந்த பாடல் மனப்பாட பகுதி நல்லா கவனிங்க. அள்ளல் பழனத்து அரக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. மீண்டும் குரல், மீண்டும் இந்த பாடல். அள்ளல் பழனத்து அரக்காம்பல் வாயவிழ, வாய் அவிழ, வாயவிழனா வாய் கூட்டல் அவிழ, வாய் அவிழுதல்னா அந்த அரக்கு கலரில் இருக்கக்கூடிய ஆம்பல் மரம்லாம் அவிழுதல், மலர்தல், அதுதான் வாய் அவிழன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளம் தீப்பட்டதென வெறீப் புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த பாட்டில்? பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அள்ளல்னா சேரு, பழனம்னா நீர்மிக்க வயல், வெறி அப்படின்னா அஞ்சுதல், பார்ப்புனா குஞ்சு, அந்த பறவையினுடைய குஞ்சு. இந்த பாடலில் தற்குறிப்பேற்ற அணி இருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. பாடலோட பொருள் போலாமா நம்ம? சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அரக்கு நிறம்னா அந்த சிவப்பு, செவ்வாம்பல், சிவப்பு நிற ஆம்பல் மலர் மெல்ல விரிகின்றன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. அடடா, பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதே. வேற எந்த அச்சமும் இல்லை. என்ன அச்சம்னா அந்த மலர்கள் மலருதான், செந்நிற ஆம்பல் மலர்கள் மலருது. அப்படி மலரும் பொழுது அதெல்லாம் அந்த தண்ணியில் அந்த பிம்பங்கள் பிரதிபலிக்கும் போது வெள்ளம், அந்த தண்ணியே நெருப்பு தீப்பிடித்தது போல தோன்றுகிறது. அதை பார்த்து அந்த பறவை குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுதான், பயப்படுதான். நீர்வாழ் பறவை இனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயப்படுது. அது பயந்து கத்தும் போது அந்த தாய் பறவை என்ன செய்யுது, அந்த பறவை குஞ்சு இனத்தெல்லாம் தன்னுடைய சிறகுல உள்ளே அடக்கி வச்சு காப்பாத்துதான். இந்த சத்தம் தான் கேட்டுதே தவிர வேற எந்த சத்தமும் இந்த சேரனுடைய நாட்டில் இல்லை அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முத்தொள்ளாயிரம் அந்த படத்தை பாருங்க. இப்போ சொல்லப்பட்ட அந்த காட்சி அழகாக படத்தில் இருக்கு பாருங்க. செந்நிற ஆம்பல் மலர்கள்லாம் மலருது. அப்படி அதை பார்த்து பறவை குஞ்சுகளாக பயந்து போகுது. பறவை என்ன செய்யுது, தன்னுடைய சிறகுக்குள்ளே பயப்படாதீர்கள்னு அடக்கி வச்சுக்குதான், தன்னுடைய பார்ப்பு ஒடுக்கி வச்சுக்குதான். பார்ப்புன்னா அந்த பறவை குஞ்சுகளெல்லாம் அந்த சிறகுக்குள்ளே வைத்து காப்பாற்றி வைக்குதான். இந்த சத்தம் தான் இருக்குது, வேற எந்த சத்தமும் சேர நாட்டில் இல்லை அப்படிங்கிறான். எவ்வளோ அழகான ஒரு கற்பனை இல்லை? வேற எந்த ஆரவாரமும் இல்லை, மக்கள் கலவரம் இல்லை, சண்டை இல்லை, சாப்பாட்டுக்காக சண்டை இல்லை, எல்லாம் வளமை நிறைந்து இருந்ததுனால இந்த பறவைகள் மலர்ந்ததை பார்த்து பறவை குஞ்சுகள் பயந்தது, அந்த சத்தம் தான் கேட்டுச்சான். அப்போ என்ன, வேற எந்த சத்தமும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது அப்படின்னு இந்த தற்குறிப்பேற்ற அணியில் சொல்லியிருக்கிறார். தான் சொல்ல வந்த கருத்தை மற்றொரு பொருள் மீது ஏற்றி கூறியிருக்கிறார். தற்குறிப்பேற்ற அணியது. அடுத்தது சோழ நாடு. பாடல் பார்க்கலாமா? காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்று இசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தல் போலுமே
நல் யானை கோக்கிள்ளி நாடு. மீண்டும் பாடல் படிக்கிறேன். காவல் உழவர் களத்தகத்து போரேறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலன்தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல் யானை கோக்கிள்ளி நாடு. அந்த கடினப்பதம் பாருங்க, சொல்லும் பொருளும். நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தால் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூறுதல். இதில் ஓமை அணி இருக்குதான். ஓமை அணி தான் ஒரு கற்பனையாக இன்னொரு பொருள் மீது தான் சொல்ல வந்த கருத்தையும் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார். உகந்த ஒரு பொருளோடு உமை பொருளோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு, எதோட ஒப்பிட்டிருக்கிறார் பாடல் பார்க்கலாமா? பாடலோட பொருளுக்குள்ளே போகலாம். நம்ம நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பர். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல்யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போலிருந்தது. யானைப்படைகளை உடையது சோழனது நாடு, இத்தகு வளமும் வீரமும் மிக்கது. இங்கே நாவலோ அப்படின்னு என்ன பார்த்தோம் நம்ம? நாள் வாழ்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்தொலி. நெல் அறுவடை செஞ்சு போர் மாதிரி குமிச்சு வச்சுருக்கிறாங்களா, அந்த நெல்லெல்லாம் ஒரு பக்கம் குமிஞ்சிருக்கும், அந்த வைக்கோலெல்லாம் போர் மாதிரி அப்படி பெருசாக குமிச்சு வச்சுருக்குறாங்க. அது மேலே ஏறிட்டு மற்ற உழவர்களை பார்த்து நாவலோ அப்படின்னு கூவுறாங்களாம். என் வேலை முடிஞ்சிருச்சு, இந்த நாள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, உங்களுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி நாவலோ அப்படின்னு சொல்லி கூவுறாங்களாம். அது எப்படி இருக்குன்னா, படை வீரர்கள் போர்க்களத்தில் கொல் யானை, எதிரிகளெல்லாம் கொல்லுது இல்லையா, யானை, கொல்லும் தன்மையுடைய யானை, அதுதான் அந்த கொல் யானை. அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன், நிறைய யானைகள் நிறைய பேரை கொன்று குவித்து விட்டேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க, எனக்கு முடிஞ்சுதுன்னு அப்படின்ட்டு நாவலோன்னு கூவி அழைப்பது போல் இருந்துதான். சோழ நாடில் யானைப்படைகள் உடையது, அத்தகு உடைய வீரமும் வளமும் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாடலுக்குள்ளே போகலாமா? பாண்டிய நாடு. முதல்ல சேர நாடு, சோழ நாடு, இப்போ பாண்டிய நாடு. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாளையும் சிந்தி திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. மீண்டும் பாடல். நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாளையும் சிந்தி திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. சொல்லும் பொருளும் பாருங்க. நந்து சங்கு, கமுகு பாக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான் கமுகுனா பாக்கு. சிவகசிம்மன் சிந்தாமணியில் வருமே கமுகு மரம், பாக்கு மரம் அது. முத்தம் என்றால் முத்து. இது ஓமை அணி. இதில் என்ன ஓமை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பொருளுக்கு வாங்க. சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துகள் போலிருந்தன. சங்கெல்லாம் இருக்குது இல்லையா, கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த சங்குகள்லாம் என்ன செய்தான், முட்டைகள் முத்து மாதிரி இருந்துதான். அது போடுற முட்டைகள்லாம் வெண்ணிறத்தில் இருக்கும் இல்லையா, முத்து மாதிரி இருக்குதான். அதெல்லாம் தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மரம் முத்துகள் போல் இருக்குதான். புன்னை மரம் நிறைய இருக்குது அந்த சேர நாட்டில். அதில் இருக்கக்கூடிய உதிர்ந்து போன முட்டுகள்லாம் பார்க்கும்போது அதுவும் முத்து சிந்தி இருக்கிறது மாதிரி இருக்குது. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாளையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்கள் போல் இருந்தன. அந்த பாக்கு மரத்தில் பாளை வரும் இல்லையா, பாக்கு காய்க்க பூ வைக்கும், அதுலேருந்து காய் வரும் இல்லையா பாக்கு, அந்த மொட்டுகள் அதுவும் அந்த பாளையிலேருந்து சிந்தி இருக்கக்கூடிய மணிகளும் முத்து மாதிரி இருக்கான். ஏற்கனவே அந்த முத்துக்களால் ஆன வெண்கொற்றை குடையுடைய பாண்டியனது நாடு வெறும் கடலில் கிடைக்கக்கூடிய முத்து மட்டும் இல்லையா, இந்த மாதிரி தெருவெல்லாமல் முத்து கொட்டி இருக்கிறது போல் இருந்துதான். என்னென்ன முத்து? சங்குகள், கடலில் முத்துக்கள் இருக்குது. அதை தவிர அந்த சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்து மாதிரி இருக்குது. தரையில் புன்னை மரத்தின் முட்டுகள் முத்து மாதிரி உதிர்ந்து போயிருக்கு. அப்புறம் பாக்கு மரத்தில் அந்த பாளையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்து மாதிரி இருக்குதான். ஆக பாண்டியனுடைய நாடே முத்துக்கள் சிதறி இருக்கிறது போல் இருக்குதான். சரியா? இதுதான் இந்த 3 பாடலுக்குரிய பொருள்கள். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இலக்கண குறிப்பு பாருங்கள். வெண்குடை இளங்கமுகு பண்புத்தொகை, கொல்யானை குவிமட்டு வினைத்தொகைகள். வெறி இது சொல்லிசை அளபடை. பகுப்பத உறுப்பு இலக்கணம் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. கொண்ட, கொள், கொண்ட அந்த இல் இன்னானது விகாரம், கூட்டல் இட்டு கொள் பகுதி இன்னானது விகாரம், இட் இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. நூல்வெளி பார்க்கலாமா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். இதுக்கு முன்னாடி வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூல் என்ன நூல்? நளவெண்பா. முழுக்க வெண்பாவால் இயற்றப்பட்டது. அதை போலவே முத்தொள்ளாயிரமும் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல்தான்.
மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இந்த மன்னன் அந்த மன்னன் பேர் எங்கேயுமே இல்லை. சேர சோழ பாண்டியர் தான் குறிப்பிட்டு பாடப்பட்டுள்ளது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏர்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது. சேர நாட்டில் பயமே இல்லாத நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோழ நாடு போர்க்களம், அதாவது வைக்கோல் போராக குமிச்சிருக்கிறதுனால அது ஏரினுடைய சிறப்பு விவசாயம். அதுவும் அப்புறம் யானை மேல் ஏறி நாவலோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த போர்க்கள சிறப்பும் அந்த அப்படியுடைய சிறப்புடைய நாடாக சொல்லியிருக்கிறாங்க. பாண்டிய நாடு எப்போவுமே முத்துடை நாடு தான். நாடு ஃபுல்லாகவே முத்துடைத்து அப்படிங்கிறார். முத்துக்கள் சிதறி இருப்பது போல இருக்குன்னு காட்டியிருக்கிறார். ரொம்பவே அழகாக இருந்தது இல்லையா இந்த பாடப்பகுதி. மீண்டும் ஒரு அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.